அடங்கி கிடப்பதோ திமிரு, பணத்திமிரு. போட்டாவும் மூஞ்சில என் கைய வைக்க. ஒருத்தி மூஞ்சில கைய வச்சா அப்புறம் எங்க மூஞ்சி எங்க கொண்டே வைக்கிறது? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா மதிப்பு? நாளைக்கு அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். கவலைப்படாதடா, அவளை என்ன செய்யணும்னு என் கம்ப்யூட்டர் பிரெயின் சொல்லிடுச்சு. வணக்கம். மைக் டெஸ்டிங் 1 2 3 4 பாப்பா ரேடியோஸ். பிரியாவின் சுயம்பரத்திற்கு வருவதற்கும் வங்க அங்க கலிங்கதேசத்து சும்ப மன்னர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவராக வந்து பில்லை முறிக்கலாம். பில்லை முறிப்பவர்கள் இந்த நவீன சீதைக்கு மாலையிட்டு மனைவியாக்கி மகிழலாம். யாரெங்கே பில்லை கொண்டு வாருங்கள். தொடப்பு குச்சி வில்லு. ஆமா, எல்லாரும் ஓடிச்சிட்டா? எல்லாரும் போடுங்கடா. எடுபட்ட பசங்களா? காசா பணமா? அப்ப பிரியா யாருக்கு? அது ரொம்ப ஈஸி. அதிர்ஷ்டசாலிய குலுக்கல் முறையில. அப்படி இல்லைன்னா பிரியாவை எல்லாரும் சமமா பகிர்ந்துக்கலாம். அடுத்தபடியாக பாலாஜாப்பேட்டை வீர தீர சூர புங்கர கிங்கர கங்கர பயங்கர அடிக்கடி பயப்படுற கோபி பராக். இதுதான்டா பிகர். பொட்ட பசங்க மாதிரி தொடப்ப குச்சி வில்ல ஒடிச்சிட்டு என் படத்துக்கு மாலை போடுறீங்க. நானே நிக்கிறேன். எனக்கு அந்த மாலையை போடுங்க. பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சே. பட் ஒரு கண்டிஷன், அந்த வில்ல முறிக்கணும். டேய், இது உண்மையான வில்லுடா. அம்மா, இது எப்படா உடைக்கிறது? இது உடைக்க யாருக்காவது தைரியம் இருக்கா? இது ஒரு மான பிரச்சனை. ஆக்சிடென்ட் ஆச்சுனா ஆம்புலன்ஸ் வண்டிக்கு சொல்லுவோம். ஆனா ஆம்புலன்ஸ் வண்டிக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா எங்க போய் சொல்லுவோம்? அப்படி ஒரு இக்கட்டான நிலை. ஆகவே நண்பர்களே, நீங்க அனைவரும் வந்து அந்த வில்லை ஒடித்து இந்த கர்வம் பிடித்தவளின் திமிரை அடக்கி இவளுக்கு மாலையிட்டு நம் மானத்தை காக்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இது வேறையா? அப்படிதான் அப்படிதான். அவ்வளவுதான் முடிக்கிறேன். ஒடிக்கிச்சுனா உயரம் பாக்குறான். அவ்வளவுதான் வேற பாக்குறேன். இளமையிலே பழகிடுமா? லேகிய சாப்பிடு. டேய் பீமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எப்படியாவது அந்த வில்ல உடைச்சு நம்ம மானத்தை காப்பாத்துறா. டேய் டேய் டேய், கவலைப்படாத. இப்ப பார். கம் ஆன். ஓ கம் ஆன். கம் ஆன் பீமா, கம் ஆன். பீமா, பீமா நமக்கு அசல் காய் நமக்கு வில்லாய் நமக்கு உடையாய் நமக்கு. ஓ உடறா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் பீமா. உடறா. என்னடா டேய், என்னடா? என்னால முடியாதுப்பா. இப்பதான் தெரியுது இந்த காலேஜ்ல ஒரு ஆம்பளை கூட இல்லன்னு. எல்லாம் அப்பளன்னு இருக்கிற பயில்வானுங்க. இந்தாங்க, இந்த தாவணியை கட்டிக்கங்கடா. இல்ல, இந்த வில்ல நான் உடைக்கிறேன். போயே போச்சு. இட்ஸ் கான். உடைஞ்சு போச்சு. உடைந்தது வில்லு மட்டுமல்ல,
உன் மூக்கும் தான். ஆகவே நவீன சீதையின் முடிவுப்படி போட்டியில் தோல்வியுற்ற இளவரசி பிரியாவுக்கு நமது கல்லூரி இளவரசர் விஜய் மாறிடுவார். உன்னை விட இந்த நாய் 1000 times better. பிரியாவுக்கு சரியான அடி கொட்டடா. இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டா. விஜய், இத நாம செலிப்ரேட் பண்ண இன்னைக்கே சினிமாவுக்கு போலாம்டா. டேய் போலாம்டா. டேய் போலாம்டா. ஆனா இவன் எங்கடா சினிமாவுக்கு வர போறான்? இவன் ஏதாவது கேள்விகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு கேட்டா முதியோர் கல்விம்பா. டேய் கிண்டலா? நான் டியூஷன் எடுக்கலனா காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதுக்கெல்லாம் எங்கடா போவேன்? டேய், உனக்கு பணம் தானடா வேணும், நாங்க தரோம்டா. நோ, எனக்கு பணம் வேண்டாம், உங்க நட்பு தான் வேணும். டேய் 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 டேய், இவன்ட்ட இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கடா. இவன் உடனே உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேச வேண்டாம். டேய் என் சைக்கிள் காணடா. டேய் விஜய், உன் சைக்கிள் இருந்த இடத்துல ஒரு பணம் கிடக்குது. ஒருவேளை பிரியாதான் நாம செய்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ? கரெக்ட். உடனே பிரின்சிபால பார்த்து ஒரு வாரம் லீவு கேக்குறோம். கொடுக்கல இன்டெஃபரன்ட் ஸ்ட்ரைக். பிரியா போயிட்டியா? டேய் விஜய், அவள் காயப்படுத்தியது உனது சைக்கிளை மட்டுமல்ல, நமது இதயங்களையும் தான். விஜய், எவ்வளவோ கிலோமீட்டர் ஓடணும் சைக்கிள, இப்ப கிலோ எவ்வளவு கேட்க வச்சிட்டா. நீ எங்க சைக்கிளை தானே உடைச்ச, இப்ப பார் என்ன நடக்குதுன்னு. டேய், என்ன பண்றீங்கடா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அன்னிராணி அலங்கோல ஊர்வலம் பராக் பராக் பராக். அச்சு வெள்ளம் தாரே மச்சி நிச்சியே, காரில் எனக்கு ஒரு இடம் இருக்கா? அச்சு வெள்ளம் தாரே மச்சி நிச்சியே, காரில் எனக்கு ஒரு இடம் இருக்கா? சிங்கப்பூரில்
சொல்லி வச்சு வாங்கி வந்த காரு இன்ஜின் இல்லை என்பதாலே இந்த காரு தேவை. மன்மத சுந்தரியே கொஞ்சம் தள்ளட்டுமா, ஏறி கொள்ளட்டுமா, உள்ள ஒண்ணும் இல்ல உண்மை சொல்லட்டுமா, ஒரு பேரி துடிக்கிற ராணி மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி. இல்லாதது ஏனோ, விலையேறி போனதனாலோ, கதவே இல்லாதது ஏனோ, இது காத்து வாங்கிடத்தானோ, பிரேக்கு இல்லாதது ஏனோ, தன் போக்கு இவள் செல்லத்தானோ, இப்ப போட்டுவது அட ஓட்ட வண்டி, ரெண்டு மாடு இருந்தா இது மாட்டு வண்டி. இவனாடு கடத்திய ராணி மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி. ராணியின் கோட்டை, அரசாட்சி நடத்திடும் பேட்டை, சவரில் பொன் சிலந்தியின் ராட்டை, எலிக்கூட்டம் நடத்திடும் சேட்டை, படுக்கை 1000 ஓட்டை, அதில் 100,000 மூட்டை. இந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப அக்கப்போரு, எது கோட்டை இல்ல வெறும் வைக்கப்போரு. இது போல ராணி யாரு, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி, மகராணி சாம்பராணி. அன்பான தம்பிகளா, என்ன அடுக்களையில விட்டீங்களா, கடலம்மாவும் வாழைக்காயும் நினைச்சு வச்சு அடுப்புல வச்சு பச்சி சுட்டா திம்பிகளா. இப்படி லீக்கார கரண்டி தான் தேவை. சார் பத்தி ரெடியா? வருது. என்ன சார், எங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? அரைஞ்சு பல்ல கட்டிடுவேன். பாரு, இந்த சாரு கீருங்கிற மரியாதை எல்லாம் காலேஜ் காம்பவுண்டோட இருக்கணும், தெரியுமா? எப்ப ஒண்ணா உட்கார்ந்து ஷீட் ஆடுற அளவுக்கு யாரும் இல்ல, ஃப்ரீயா இருன்னு சொன்னா அதுக்காக இப்படியாடா? முதல்ல ஒரு பேண்ட போட்டு வாடா, போட. ஐயோ அங்கிள், உள்ள டவுசர் போட்டிருக்கேன். அத முதல்ல வெளியே காட்டுறா. யாரா சீட்டு போட்டது? நான் தான். எனக்கு கேட்டா போடல. நீங்க பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, நீங்க ஆடிட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சுட்டு சுட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் என்ன சமயக்காரனா? சாரி அங்கிள். என்னடா சாரி அங்கிள்? எனக்கு சேர்த்து போடுறேன். இரு இரு இரு, பஜ்ஜி எல்லாம் சூடாறதுக்கு முன்னால சாப்பிட்டுருவோம். ரெடி? 1 2 3. அடே 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 அடே, போறடா போறடா. சாரி அங்கிள், கண்ணு மண்ணு தெரியாம தின்னுட்டேன். ஆமா, இப்படி சாப்பிட்டா கண்ணு எப்படா தெரியும்? இவன் தின்ன லட்சணத்தை பாத்தீங்களா? அதையும் சாப்பிட்டியா? டேய், அடுப்புல வெந்தது நானு, அனுபவிக்கிறது நீங்களா?
தட்டுல என்ன கொண்டு வந்து வச்சோங்கிறதுக்கு அடையாளமா ஏதாவது கொஞ்சம் விட்டு வைக்கப்படாதா? சட்னி இருக்குதா அங்கிள்? வெறும் சட்னி எப்படிடா சாப்பிடுறது? சாரி அங்கிள், பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தான் உங்களை மறந்துட்டு தின்னுட்டோம். ஆமா ஆமா பரவாயில்லடா, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தானே. அங்கிள், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நீங்க மட்டும் இந்த பிரின்சிபால் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மெட்ராஸ் பீச்ல ஒரு பஜ்ஜி கடை வச்சீங்கன்னு வைங்க. உங்கள மாதிரி 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சத்தியமா நான் பஜ்ஜி கடை தான் வைக்கணும். அதே அங்கிள், நீங்க சீக்கிரமே லட்சாதிபதி ஆயிடலாம். டேய் இடியட். என்னடா? அங்கிள், அவன் என்ன கூப்பிட்டான்? ஓ, அங்கிள் படிச்ச படிப்புக்கு பஜ்ஜி கடையா வைக்க சொல்ற? டேய் அங்கிள் நினைச்சா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவரும் ஆகலாம். ஐயோ ஐயோ வேணாப்பா வேணாம். இந்த பாரு, பீச்ல நான் ஐஸ் ரூட் வியாபாரம் பண்றேன், சுண்டல் வியாபாரம் பண்றேன், பஜ்ஜி வியாபாரம் கூட பண்றேன், மாறு வேஷத்துல பிச்சை வேணாலும் எடுக்கிறேன். ஆனா அரசியல், இந்த தலைவர், இதெல்லாம் வேணவே வேணாம்ப்பா. ஏன் அங்கிள்? ஏனா ஏடா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டதில்ல நாய்க்கு நெய் செரிக்காதுன்னு? அதே மாதிரிதான் நாணயமானவங்களுக்கு அரசியல் செரிக்காது, சரிப்பட்டு வராதுடா. அத லைஃப் எதுக்குடா? சீட்டை போட்டுக்கடா முதல்ல. கொட 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 பொறுக்கி பொறுக்கேட்டா சார். அப்படி கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கல. சாரி அங்கிள். எஸ் ஆண்டி. அங்கிள், ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும். கேட்கட்டுமா? தாராளமா கேள. உங்க ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்க நான் ஏதாவது தப்பா கேட்டேன் அங்கிள்? ஏண்டா ஏண்டா அதை ஞாபகப்படுத்துற? என் கடந்த காலம் ஒரு இருட்டு, அதை மறக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பஜ்ஜி சீட்டு நீங்க எல்லாம். டேய், நம்ம காலேஜ் இருக்கு, அதான் என்னுடைய உலகமே. நீங்க எல்லாம் தான் என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப சாரி அங்கிள். என்னடா, மத்தியான சாப்பாட்டுக்கு மோர் குழம்பு தானே வேணும்? தாளிச்சு கொட்ட வேண்டியதான் பாக்கி. 1 மினிட் 1 மினிட். டேய் விஜய், சொல்லுடா வாட் ஹேப்பன்? அநியாயமா ஒருத்தவன் மேல கை வச்சிட்டானடா. இட்ஸ் a shame on us. அவன் யாருன்னு சொல்லு, பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். டேய், ஏன்டா இப்படி அலட்டிக்கிறீங்க? என்ன யாரும் அடிக்கலடா. யாரும் அடிக்கலையா? அடிக்காம தான் முகத்துல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் விழுந்திருக்குதா? ஒரு கணக்கு பாடமே நடந்திருக்கா? டேய் விஜய், கட்டில் உடைஞ்சா அதுல படுக்க முடியாது, கண்ணாடி உடைஞ்சா அதுல பார்க்க முடியாது, ஆனா முட்டை உடைஞ்சா தாண்டா ஆம்லெட் போட முடியும். என்ன ஒரு சிந்தனை! அதே மாதிரி நீயும் உண்மையை உடடா, அப்பதாண்டா நாங்க ஊடு கட்டி அடிக்க முடியும். உண்மையை சொல்றா. நான் உண்மையை சொல்லி நீங்க திருப்பி அடிச்சிட்டா என் வலி தீந்து போயிடுமாடா. பேசாம காலேஜ் போங்கடா. நேரமாச்சு போங்கடா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ட பார்த்து காலேஜுக்கு போடான்னு இன்சல்ட் பண்ணிட்டியாடா. சரி, நான் போறேன். பாடம் எடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறது இல்ல, அட்டெண்டன்ஸையாவது எடுக்கிறேன். பீட்டர். எஸ் சார். வந்துட்டியா? இன்னைக்கு மழை தான். பிரியா. எஸ் சார். விஜய். விஜய். விஜய் வரல சார், நான் வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு வர மாட்டான். நாய்க்கு மாலை போட்டால, அதான் நாய் கடிச்சிருச்சு.
என்னடா ரவுடித்தனம் பண்ற? Give my key. A stupid idiot, give my key. டேய் எங்கடா போற? சாவியை குடுறா. டேய் எருமை மாடு. Hey, where are you going, ma'am? Come on, give my key. What the hell are you doing? Hey. எதுக்குடா கதவு சாத்துற? பிரியா குட்டி, விஜய் கடிக்கிறதுக்கு நீ ஒரு நாய் தானே அனுப்புன? இப்ப நாங்க 4 நாய் வந்திருக்கோம் பாத்தியா? உன்னை நாரா கிழிக்க போறோம். எங்க அந்த 4வது நாயின்னு பாக்குறியா? இதோ இருக்கிறேன். இதோ பார், நம்ம பழைய பிரின்சிபால். எங்க கிட்ட வாலாட்டணும்னு நினைச்சீன்னா உனக்கும் இதே கதிதான். என் மேல கைப்பட்டுச்சு தொலைச்சிருவேன் நாய்ங்களா. பைத்தியமா? காலேஜ்ல டீஸ் பண்ற சகஜம் தான். பட் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது மிருகத்தனம். விஜய், இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க எதையும் கேட்க போறதில்ல. ஆமா. நோ பீமா. வேண்டாம் பீமா, அவளை விட்டுரு. நான் சொல்றேன் விட்டுரு. பீடா பீடா, ப்ளீஸ் டெல் ஹிம். பீடா ப்ளீஸ் டெல் ஹிம் ஸ்டாப் இட். பீடா ப்ளீஸ். பீடா ஃபார் காட்ஸ் சேக். பீடா ப்ளீஸ். சலீம் சலீம், தப்பு பண்ண வேணாம் சொல்லுடா. அவளை விட்டுடுங்கடா. தயவு பண்ணி கேக்குறேன்டா. சலீம், அவளை விட்டுடுடா. வேண்டாம் பீமா, வேண்டாம். நான் உன்னை தப்பு பண்ண விட மாட்டேன். சொல்றேன் கேளு பீமா. வேண்டாம் பீமா. அவளை விட்டு இல்லன்னா இந்த ஆசிட குடிச்சிருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். ஓ விஜய், குடிச்சிட்டாடா. ஐயோ, போடா. வாங்க சீக்கிரம் சீக்கிரம்டா. குடிவெறியில என்ன செஞ்சோன்னே எனக்கு தெரியல. ஐம் சாரி. நீ எங்களை தப்பாக நினைத்து விட்டாயே நண்பா. நடந்ததற்கு வருந்துகிறோம். ஆனா விஜய், நல்லதோ கெட்டதோ உன் நட்புக்காகத்தான் நாங்க செஞ்சோம். உங்க நட்பை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா அதுக்காக நீங்க செஞ்சது பெரிய தப்பு. நீ மட்டும் தற்கொலை பண்ணிட்டு சாக பாத்திய, அது மட்டும் தப்பு இல்லையா? என்னமோ எல்லாம் சரியா போச்சு. ஆனா ஒரு நிமிஷம் எல்லாமே தலைகீழ ஆக பாச்சு. இந்த பாட்டில் மாதிரி நீங்க மிருகமா மாறிட்டீங்க. எனக்கு வேற வழியே தெரியல. ஓகே, நீங்க போய் பிரியா கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. போங்கடா. சாரி. திமிரு பிடிச்சவளே. ஹலோ விஜய். காப்பாத்துனது காதல்னால இல்ல, மனிதாபிமானத்தின. அந்த நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் அததான் செஞ்சிருப்பேன். போயிடு.
I said get lost. ஹலோ விஜய், உங்களுக்காக நான் ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐம் சாரி விஜய், உங்க சைக்கிளை நான் தானே உடைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இந்த சைக்கிளை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நான் ஏழைதான், ஆனா பிச்சைக்காரன் இல்லை. ஹலோ விஜய், நீ எங்க வந்த? உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. ப்ளீஸ் கெட் அவுட். நோ, உங்ககிட்ட பேசாம இப்ப நான் போக மாட்டேன். நோ நோ விஜய், ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ பெக் யூ. விஜய் விஜய் ப்ளீஸ், விஜய் நான் சொல்றது கேளு.
ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஆனா இதே பாட்டை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பாடிருந்தேன்னா ஏகப்பட்ட சில்லறையாவது கிடைச்சிருக்கும். என்ன ஒரு சிந்தனை! ஹாய் கோபி. ஹாய் பிரியா. கோபி, கோபி, நான் விஜய் லவ் பண்றேன். இதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்க வரல. கரெக்ட். காதல்ங்கிறது கேட்டு வாங்குற பொருள் இல்ல. அது கார்ப்பரேஷன் குழாய் தண்ணி மாதிரி. நாம கேட்கும் போது அது கிடைக்காது. அதுவா வரும்போது நாம புடிச்சுக்கணும். என்ன ஒரு சிந்தனை! போர் அடிக்கணும். பீட்டர், அவன் மேல நான் பைத்தியமாவே இருக்கேன். என் கண்ணீரை விஜய் தான் நம்பல. நீயாவது நம்புவியா சலீம்? பீமா, உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த உண்மையை மட்டும் சொல்லிடு. விஜய் இல்லைன்னா நான் உயிரோடு போயிருக்க மாட்டேன். டேய், அந்த பொண்ணு நம்ம கூட பேசாதா சிரிக்காதான்னு அவன் பேயா அலையறான். நீ என்னடா ரொம்ப அல்ட்டிக்கிறியாடா? டேய் ஃபுல், ஃபுட்பால்ல பால் கிடைச்சா மிஸ் பண்ண கூடாதுடா. பிரியா இப்ப அடியோட மாறிட்டா விஜய். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் அவன் காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கா. விஜய், நீ உதைப்பது கால்பந்தை மட்டுமல்ல, காதலையும் தான். இங்கே ஊமையா இருப்பது பந்து மட்டுமல்ல, உன் மனதும் தான். ஏய், இந்த அளவுக்கு அவ இறங்கி வந்துட்ட. என்னமா பெருசா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்ல. நீ என்ன மிருகமா? டேய், கோல் இங்க இல்லடா, அங்க இருக்குதுடா. ஐயோ, இவனு காதல் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணாடி கேட்டும் போல இருக்க. ஏய் விஜய், அவள் மீது கோபம் வந்தால் அடித்து விடு கையால். கால்பந்தால் அடிக்காதே, அவள் காதலையும் வெறுக்காதே. விஜய், காதல்ங்கிறது எம்எல்ஏ மாதிரி. அது உள்ள நுழைஞ்சிட்டா இதயம் சட்டசபை மாதிரி ஒரே அமளி துமொழி தான். ஆஹா, என்ன ஒரு சிந்தனை! சூப்பர் உளறல். நடக்காத பத்தி பேசாதீங்கடா. நான் ஒரு ஏழை அனாதை. எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். அப்படியே நான் காதலிச்சாலும் இவள மாதிரி பணத்திமிரு பிடிச்சவளை காதலிக்க மாட்டேன். இவளுங்களுக்கெல்லாம் காதல் ஒரு ஹாபிடா, பொழுதுபோக்கு. அதுலயும் இவளுக்கு இதயமே கிடையாது. முதல்ல ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஆசைகளை வளர்த்துருவாங்க. அப்புறம் அந்தஸ்து இல்ல, அப்பாக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு போயிடுவாளுங்க. அதுக்கப்புறம் காதல் தோல்வியில நான் தற்கொலை பண்ணிட்டு சாகணுமாடா? சொல்லுங்க. கோபி, பொடி, நல்லா திட்டி விட்டுட்டேன். What? Call from Sydney? Yes, Mr. Jackson. No, I am not interested in small business. Please tell me about big business. Yes, okay. எங்கிருந்து வர போனுக்கு எல்லாம் நின்னு பதில் பேசுறீங்க. நான் கட்டின பொண்டாட்டி, நம்ம பொண்ணு பத்தி பேசுறேன். எனக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பதில் தானே வேணும். என்னால வர முடியாது. என்னங்க சத்தம்? உங்க பொண்ணோட சத்தம். வர முடியாதுன்னு சொன்னீங்களே, புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? Hey, stop it. டாடி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரீங்க. இல்ல வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் உடைச்சிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? வரேன். அடுத்ததாக மாணவி பிரியா கவிதை பாடுவார். Dear friends, நான் கவிதை பாட போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் நான் ஒரு கதை சொல்ல போறேன். இது கற்பனை கதை இல்ல, உண்மை கதை. கற்பனையோ உண்மையோ ஏதாவது கிளுகிளுப்பா சொல்லுமா கண்ணே? ஒரு பணக்கார பொண்ணு ஒரு ஏழை பையனை காதலிச்சா. இட்ஸ் ட்ரூ லவ். பட் அந்த ஏழை பையன் பணக்கார பொண்ணுங்களுக்கு இதயமே கிடையாது,
காதல் அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரின்னு சொல்லி அவளை வெறுத்தான். அந்த எண்ணம் ரொம்ப தவறானதுன்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணா. பட் நோ யூஸ். இந்த நிலைமையில அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? தற்கொலை பண்ணிட்டு செத்து போவா. You are right my friend. இப்ப அந்த பொண்ணு அதத்தான் செய்ய போறா. என் செல்வமே, செய்வதை சீக்கிரமாக செய்ய சொல்லு. வெயிட். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அந்த லூஸ் யாருமா? நான்தான். நீ காதலிக்கிற அந்த முட்டா பையன் எவன்? அந்த முட்டாளா? விஜய். Yes, I love Vijay. இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? பணக்கார பொண்ணுங்களுக்கும் இதயம் இருக்குன்னு நிரூபிக்க போறேன். காதலுக்காக உயிரையும் விட முடியும்னு நிரூபிக்க போறேன். இப்ப நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள விஜய் எந்திரிச்சு பிரியா ஐ லவ் யூன்னு சொல்லணும். இல்லனா இந்த ரிவால்வராலேயே என்ன நான் ஷூட் பண்ணிடுவேன். டோன்ட் லாவ் மை ஃப்ரெண்ட்ஸ். இது போலி துப்பாக்கி இல்ல. One, 2. போடா. டேய் போடா, அவ லூசுடா. டேய் போடா, சீக்கிரமா போடா. செத்தாலும் செத்துருவா. 3. டேய் விஜய், விஜய், come on, please. டேய், ஓ மேரே. மாமண்டா, please, சீக்கிரம் போடா. 4. டேய், விஜய், சுட்டுக்க போறா. ப்ளீஸ், சீக்கிரம். ப்ளீஸ், கம் ஆன். 5. பிரியா, I love you. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சார் சார் அங்க வந்து பாருங்க சார், அநியாயத்தை விஜயம் பிரியாவும் கட்டிப்பிடிச்சு தூக்கி சுத்துறாங்க சார். என்னது? விஜயும் பிரியாவும் லவ்வா? டேய் என்னடா? நான் தான்டா. எங்கடா விருன்னு போற? அவங்க 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணவா? பின்ன காலேஜுக்குள்ள என்ன இதெல்லாம்? லவ் தான். சின்ன சிறுசுங்க. உனக்கு பிடிக்கிறேன்னா கண்ணை முடிக்கேன்டா. அது எப்படி? நான் இந்த காலேஜுக்கு பிரின்சிபால். கூடிய சீக்கிரம் பியூன் ஆயிடுவேன். ஏண்டா அவங்க 2 பேரும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆமா. படிப்புல ஃபர்ஸ்ட் தானே? ஆமா. அப்புறம் என்னடா மடையா? லவ்ங்கிறது பர்சனல் மேட்டர். அதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? அதான் நான் யாரு? அது மட்டும் இல்லடா, காதலுங்கிற புனிதமான உணர்வு காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? ஐயோ, காதலுக்கு நான் ஒண்ணும் விரோதி இல்ல. இப்படியே விட்டுட்டா அவங்க படிப்பு என்ன ஆவறது? அது பாயிண்ட். ஒண்ணு பண்ண, அவங்க கிட்ட போய் காதலிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இந்த காதல் உங்க படிப்பையோ வாழ்வையோ கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே பாஸ், சொல்லிடுறேன். நீ உள்ள வந்துரு. அத்தனை பேர் நடுவுல பெத்த அப்பனை வச்சுக்கிட்டு காட்டுத்தனமா அந்த பரதேசி பையல பார்த்து ஐ லவ் யூ நான் கத்துற. உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? டாடி, இப்போ சொல்றேன். நான் விஜய் லவ் பண்றேன். I love Vijay. Don't tell like that. I love Vijay. 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 ஏன் பண்ணிருத்தீங்க? அடிங்க, இன்னும் அடிங்க. நீங்க என்னதான் அடிச்சாலும் என்னால விஜய் மறக்க முடியாது. பாக்குறேன். என்ன இது? வயசுக்கு மீறின பொண்ணு இப்ப கை நீட்டி அடிக்கிறீங்க? நீ இதுல தலையிடாத. இவன் வயசு மட்டும் மீறல, நம்ம அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் மீறிட்டான். மம்மி, என்னங்க? இனிமே அவ எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி போனா நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். விஜய்,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரியாவை அவங்க அப்பா போட்டு அடிச்சு வீட்டுல போட்டு பூட்டி வச்சுட்டாருடா. இனிமே அவ காலேஜுக்கே வரமாட்டாடா. பாவம்டா. இப்ப மார்க்கெட்ல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நம்ம ப்ராடக்ட்ட புஷ் பண்றதுக்கு ஏதாவது மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருக்கா? ஜென்டில்மேன், நாங்க மிஸ்டர் ரகுநாத் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க எல்லாரும் வெளியே போறீங்களா? நோ, அவங்க யாரும் வெளியே போக மாட்டாங்க. அப்போ மிஸ்டர் ரகுநாத், இவங்களை எல்லாம் அங்க உட்கார வச்சுக்கிட்டு உங்க பொண்ணோட லவ் மேட்டர், அதான் இந்த கிஸ், கட்டி பிடிச்சது, கச்சபுச்சா, இத பத்தி எல்லாம் பேசுவோமா? டேய் இதெல்லாம் நல்லா இருக்காதுடா. இவங்க எல்லாம் போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அட போங்க சார். அங்கிள், ஏதோ ஐடியா கேட்டுட்டு இருந்தீங்களே, சொல்லட்டுமா? ஷட் அப். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கப் காபி வேணும். சார், காதல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? டேய், அவரு சந்தையில மாடு வாங்கின மாதிரி பொண்டாட்டி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் காதலுக்கு இதழ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நேரா விஷயத்துக்கு வாங்கடா, நமக்கு வேற வேலை இல்ல. சார், உங்க பொண்ணு பிரியாவும் எங்க ஃப்ரெண்டு விஜயும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? நிறுத்துங்கடா. என் மகளை போய் அந்த அனாதை பயலோட சேர்த்து பேசாதீங்க. அனாதை அல்ல எங்கள் நண்பன். ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் அவனுக்கு அண்ணன் தம்பிகள். எங்க 4 பேருக்கும் அவன் உயிர். அவ லைஃப் தான் எங்க லைஃப். அவ சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். சார், எங்க ஆசையெல்லாம் எங்க நண்பனோட காதல் வெற்றி அடையணுங்கிறது தான். அவன் பிரியாவோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான். அது ஒரு காலம் நடக்காது. அது நிச்சயமா நடக்கும். சீப்பை ஒளிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்றுடுமா? ஓ, ஐ எம் சாரி. உங்க தலைக்கும் சீப்புக்கும் சம்பந்தமே இல்ல. கன்னியை அறையிலே போட்டு பூட்டலாம், காதலன் கண்ணிலிருந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க நினைச்சா தோல்வி உங்களுக்கு தான். என்ன மிரட்டுறீங்களா? நோ சார், வார்னிங் கொடுக்கறோம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்க மக பிரியாவை நீங்களாவே காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அனுப்பல, ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு நாங்க உங்களுக்கு புரிய வைப்போம். எஸ், 9 மணிக்கெல்லாம் பிரியாவை அனுப்பிடுங்க. அப்படி அனுப்பல 9:05க்காவது அனுப்பிடுங்க. 5 மினிட்ஸ் கிரேஸ் டைம். குட் பை, வாங்க போலாம். கண்டிப்பா காலேஜ் வந்துருவா. அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு பேடி கொடுத்துட்டு வந்திருக்கோம். டேய் விஜய், நேத்து உங்க மாமனார மிரட்டல பொண்ணு மாமனாரோடயே வந்தாலும் வரும் பாரு. இங்க விஜய்ங்கிறது யாரு? விஜயா அங்க இருக்கா சார். வேணாம், வெள்ளிக்கிழமை அதுவுமா என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் சனிக்கிழமை பாலு. ஐயோ, அம்மா அடிச்சுட்டாரு. எதுக்குடா இங்க கும்பல் போட்டு கத்துறீங்க? பேசாம போயிடுங்க, இல்லனா எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். இந்த மிரட்டெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில விடல. வாங்க பிரின்சிபால் சார், உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நோ, கலாட்டா இல்ல, போராட்டம். அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வெளியே விட்டாதான் நல்லது. ஒரு காலேஜ் பிரின்சிபாலா இருந்துகிட்டு தப்புக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், லஞ்சம்ங்கிற கண்ணாடியை கண்ணுக்கு போட்டுக்கிட்டா வெள்ளை கூட கருப்பா தான் தெரியும். ஸ்டூடண்ட்ஸ் வளர்க்காம ரவுடிகளா வளர்த்து வச்சிருக்கீங்க. நோ, நீங்க தான் இப்ப அவங்கள ரவுடிகளா மாத்திட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், மரியாதையா அவங்கள வெளியே விட்டுருங்க. நோ, எந்த காரணத்தை கொண்டும் நான் அவங்கள விட மாட்டேன். அப்போ வெளியே விடுறதுக்கும் உங்களுக்கு காரணம் தேவையில்லை, உள்ள தள்ளுறதுக்கும் காரணம் தேவையில்லை. அவை கரெக்ட் சார், இவர் இப்படி சொன்னா கேட்க மாட்டார் சார். நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏய், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிய அனுப்பல, அடுத்த நிமிஷம் இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏய், அது மட்டும் இல்ல, நீ இருக்க மாட்டே, போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சு கொளுத்திடுவான். வன்முறையாலேயோ நாச வேலையாலேயோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. பாத்தீங்களா அவங்க வேகத்தை? மாணவர்களால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவங்க மனசு வச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த முடியும். அவங்க கிட்ட விளையாடாதீங்க. ஹலோ, அது மட்டும் இல்ல,
நான் நினைச்சா உங்க மேலேயே ஆக்ஷன் எடுத்திருப்பேன். எங்க வந்து என் பசங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? என் காலேஜ்ல. யார கேட்டு என் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கால வச்ச? யாருடைய பர்மிஷன் வச்சுக்கிட்டு அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ண? காலேஜ்ல பீன் மார்க்கெட்டா இல்ல சாராய கடையா கண்டவன் கால வைக்கிறது? ஏன் அனுமதி இல்லாம ஏன் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு நீ ரவுடித்தனமா நடந்துக்கிட்டதுக்கு நான் உண்மையான ஆக்ஷன் எடுத்திருக்கணும். உனக்கு வேலை போயிடுமேனு விட்டுட்டேன். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உனக்கு 3 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள உள்ள இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி இவங்க எல்லார மத்தியிலையும் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற. இல்ல இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விளைவுக்கும் நீ தான் பொறுப்பு. பிரின்சிபல் சார், ஒரு நிமிஷம். நான் அவங்கள விட்டுறேன். கான்ஸ்டபிள், அவங்கள விட்டுறியா? தேங்க்யூ சார். இதாண்டா பிரின்சிபால். ஐ எம் சாரி. காதுல விழல சத்தமா சொல்லு. ஆமா, சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. சாரி. இதுதான்டா போலீஸ். காலேஜுக்கு உள்ளதானே அவங்களை தொடக்கூடாது. காலேஜுக்கு வெளியே அவனுங்க கைய கால முறிக்கலாம்ல. செஞ்சிடுறேன். இன்னும் 2 நாள்ல என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறேன். அந்த பசங்க யாரும் ஒரு வாரத்துக்கு வெளியே தலை காட்டவே கூடாது. ஓகே சார். யாரா நீங்க? நீங்க எல்லாம் யாரு? ஐயோ ஐயோ அம்மா விட்டுருங்க அம்மா. அம்மா அம்மா ஐயோ அம்மா 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 அம்மா. யார் நீங்க? ஏய், என்ன பண்ண அநியாயம்? நான் இன்ஸ்பெக்டரா வரல, உனக்கு எமனா வந்திருக்கேன். தோபார், இன்னும் ஒரு வாரத்துக்கு உன் தம்பி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. மீறி வந்தா அவனை பார்க்கறதுக்கு நீ சுடுகாட்டுக்கு தான் வரணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் மக பிரியாவோட நிச்சயார்த்தத்தை எதிர்பாராத விதமா சீக்கிரமா நடத்த வேண்டியதா போச்சு. அதனால எல்லாரையும் கூப்பிட முடியல. குறிப்பிட்ட சில ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என் நன்றி. மணமகன் அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய பால்ய நண்பர், என் பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் ராஜேஷோட ஒன்லி சன், என் வருங்கால மாப்பிள்ளை, சன் இன் லா மிஸ்டர் விக்ரம். ஹலோ. ஹாய். ஹலோ. நாங்க விக்கின்னு செல்லமா கூப்பிடுவோம். வாட் அங்கிள், பேசிக்கிட்டே இருக்கீங்க. Where is my bride? வந்துருவா. விக்கி, பிரியா உன் வருங்கால மனைவி. Hi Priya. What happened? Hey, take it easy. ஒருத்தனை லவ் பண்றது, ஒருத்தனை கட்டிக்கிறது, இதெல்லாம் சகஜம்.
Forget everything. நாம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கிள், what next? சீக்கிரம் முடிங்க. Come on, darling. உன் அழகான கையை காட்டு. நான் ரிங் போடுறேன். What happened? பிரியா, மோதிரம் போட்டுக்க. நான் சொல்றேன், கையை காட்டு. பிரியா, உன் பிடிவாதத்துக்கு அவரை பலி கொடுத்தாங்க. மரியாதையா கையை காட்டு. ஐயோ, என்ன அங்கிள், நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா? ஏண்டா நான் பண்ணாம? அதுக்கு இல்ல, நீங்க பாட்டுக்கு வலிக்கு விழுந்து கால் ஒடிஞ்சதுன்னா அப்புறம் காலேஜுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருவீங்க. எங்க படிப்பெல்லாம் பாழா போயிருமே. படிப்புல எவ்வளவு அக்கறை பாத்தியா? அதுக்கு இல்ல அங்கிள், இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நாங்களே பண்ண மாட்டோமா? நீங்க என்னடா என் புள்ள கல்யாணத்துக்கு நான் பண்ணாம வேற எவன்டா பண்ணுவான்? போங்கடா, பையன் ரெடியான்னு பாருங்கடா, போங்கடா. ஓகே. ஏய், எல்லாரும் காப்பி குடிச்சடா. சும்மா இருங்கடா. விஜய், இந்தா இத போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அழகா வரணும். அங்கிள், நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? என்னடா இது கைமாறு நீ எனக்கு செய்றேன்னு சொல்ற? நான் உங்க அப்பா மாதிரிடா. என்ன அங்கிள், ஆசையா கேக்குறோம். சரிடா, எனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கடா. அங்கிள், எங்க வீட்டு பக்கத்துல பல்லு போன கிழவி பரிமளா இருக்கா, அவளை பேசி முடிச்சிடவா? சீக்கிரமா பேசி முடிச்சிடறேன். கல்யாணத்தை நீ பண்ணிக்க. பிரியா, கூலிங் சாப்பிடுறியா? ஏய், ஐயோ 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 ஐயோ, பிரியா குழந்தை நீ ரெடியாம்மா? அங்கிள், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, பையனோட அப்பா நீங்க எப்படி நீங்க இங்க வரலாம்? பல்ல கழட்டி போடுவேன். எவன்டா சொன்னா நான் பையனுக்கு அப்பான்னு? நான் பொண்ணுக்கு அப்பாடா. சிச்சி பச்சா பிச்சு கிச்சா. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே கமிஷனர் சார். ஒரு பெரிய மனுஷன் விட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் பந்தோபஸ்தோட கல்யாணத்தை நடத்துறேன்னு இங்க இடம் கேட்டேன். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி நடத்துறான்னு நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க. ஒரு கமிஷனர் ஆபீஸ ஒரு கல்யாண மண்டபம் மாதிரியே பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க ராப்பகலா கொலை கொள்ளைன்னு திருட்டு பசங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம ஆபீஸ் கூட கல்யாண மண்டபமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே. இந்த கல்யாணம் நடக்காது. கமிஷனர் சார், நீங்க தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களா? நோ 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 நோ, கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நான், இதுக்கு பந்தோபஸ்தா இருக்கிறது சார். இந்த கல்யாணம் நடந்தா நீங்க 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும், தெரியுமா? பொண்ணை பெத்த அப்பா காதலிக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? என் பொண்ணு
மைனர். அவளுக்கு இன்னும் 18 வயசு முடியல. போய் சொல்றீங்கப்பா, எனக்கு 18 வயசு தான். இல்ல, 18 வயசு நடந்துகிட்டு இன்னும் பூர்த்தி ஆகல. கமிஷனர் சார், இது என் மகளோட பர்த் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் பிரகாரம் அவளுக்கு 18 வயசு முடிய இன்னும் 15 நாள் இருக்கு. பாருங்க. ஐ எம் சாரி மிஸ்டர் ராஜசேகர், இன்னும் 15 நாளைக்கு சட்டப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. இப்ப நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இது உனக்கு முதல் தோல்வி. ரகுநாத், காலம் மாறும்போது இன்றைய தோல்வி நாளைக்கு வெற்றியா மாறலாம். மாறலாம் இல்ல, மாத்தி காட்டு. டேய், இவன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கான்? weaker sex is a stronger sex because of the weakness of the stronger sex towards the weaker sex. என்ன ஒரு சிந்தனை, தலையில அடிக்காதடா, பாட்டி செத்துறா. டேய், ஏற்கனவே குழம்பி போயிருக்கோம், மேல மேல கொழுப்பாதடா. புரியும்படி ஏதாவது சொல்றா. எல்லாரும் சாப்பிடலாம்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அஞ்சனா, விஜய், போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு நிரம்பிடுமா? இன்னைக்காவது சாப்பிடேன்டா. டேய், சாப்பிடுறா. மரியாதையா என் மகன் எங்க போயிருக்கான்னு சொல்லிடு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஷூட் பண்ண மூளை செதறிடும். என்னைக்கு இந்த முயற்சியில ஈடுபட்டேனோ அன்னைக்கே விஜய்க்காக உயிர் கொடுக்க தயாராயிட்டேன். சும்மா மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷூட் மீ, கில் மீ, பட் ஐ வில் நாட் டெல் தி ட்ரூத். இது உங்களுக்கு முதல் தோல்வி. ஷூட் ஹிம் அங்கிள். மடைய மாதிரி பேசாத. இவனை ஷூட் பண்ணா எப்படிடா உண்மையை வரவழைக்கிறது? இவனை சித்திரவதை செஞ்சே உண்மையை வரவழைக்கிறேன் பார். டேய், விடிஞ்சிருச்சுடா, எந்திரிங்கடா. ஆமா, எங்க போயிட்டு இருக்கோம்? யாருக்குடா தெரியும்? ஏதோ ஓடுற பஸ்ல ஏறுனா ஏறிட்டோம். எங்க போகுதுன்னு என்ன கேட்டா? எங்க போனா என்ன, மெட்ராஸை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு. சந்தோஷப்படுங்கடா. Hey, Mysore Palace. உனக்கு எப்படி தெரியும்? திப்பு சுல்தான் டிவி சீரியல் பாத்துருப்பேன். போடா, எங்க அப்பாவோட ஒரு தடவை வந்திருக்கேன். அப்படியா? டேய், இவர்தான் மைசூர் மகாராஜா. நான் நம்ம பழைய பிரின்சிபால் நினைச்சேன். அப்போ நாம மைசூர் வந்துட்டோம். டேய், கண்டக்டர் பாக்கிறதுக்குள்ள இறங்கலாம்டா, சீக்கிரம். முதல்ல ஒண்ணுக்கு போணும். டாய், நீ தானடா பாட்டு பாடி அவங்களை தப்பிக்க வச்ச? ஆமாண்டா. எங்க போனாங்கன்னு சொல்லு. அறிவு கட்ட முண்டோம். சொல்லணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா அடி வாங்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேன். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் எவனாவது சொல்லுவானா? ஹாய், சொல்லல சுட்டு கொன்னுடுவேன். கொன்னுடு, நானும் செத்துருவேன். செத்ததுக்கு அப்புறம் விசாரணை பண்ணு. விழாவரியா எல்லாத்தையும் சொல்றேன். அறிவு கட்டவன சாவ சந்தோஷமா ஏத்துக்க வேண்டானா? ஏன்னா அந்த சின்னஞ்சிரசுங்க காதல் காவியத்துல என் பேரும் வரும்ல. சுட்டடு. இதுல காக்கா வரி பேரியா? அங்கிள், நான் கோபி பேசுறேன். நாங்க எல்லாரும் பத்திரமா மைசூர் வந்து சேர்ந்துட்டோம். நம்ம பிளான் படியே இன்னும் 10 நாள் கழிச்சு அங்க மெட்ராஸ் வரோம். அங்க விஜய் பிரியா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். போன்ல யார் தெரியுமாடா? உன் சிஷ்யனுங்க மைசூர்ல இருக்காங்களா? அறிவு கட்டவர்களா? யாரு போன்ல பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்காமயே விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா? இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தது அது விக்கி கிட்ட. டேய், உங்களுக்கு ஆபத்துடா. நீங்க இருக்கிற அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமா அங்கிருந்து ஓடி இருக்க. ஓடி இருக்கடா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? ஹாய் ஃபூல், நோ யூஸ். போன் வயரை கட் பண்ணிட்டேன்டா. என்னடா கோபி, பிரின்சிபால் அங்கிள் போன் பண்ணி சொல்லிட்டியாடா? ஓஎஸ்,
பிரின்சிபால் அங்கிளுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா பீட்டரை பத்தி கேக்குறதுக்குள்ள டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வழக்கம் போல வேலையை காட்டிடுச்சுப்பா. பரவாயில்ல, நீங்க எல்லாம் மெட்ராஸ் போறீங்கல்ல, அங்க போய் பாத்துங்கடா. டேய், புதுசா பொம்பளை பார்ட்டி கிடைச்சவன எங்களை எல்லாம் வெட்டி விட பாக்குறியா? டேய், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யார். நாம எல்லாம் கும்பலா இருந்தா யாருக்கெல்லாம் பட்டுடுவோம். அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் கெட்டுடும். நாங்க 2 பேர் மட்டும் இருந்தா எங்கேயாவது மறைஞ்சிருந்துக்குவோம். அதுக்காக தான் ஹோட்டல்ல கூட ரூம் எடுக்க வேணாம்னு சொன்னேன். புரியுதா? தயவு செய்து நீங்க எல்லாம் போயிடுங்கப்பா. நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க மெட்ராஸ்க்கு திரும்பி போக மாட்டோம் தலையில அடிக்கிற பாட்டி சித்திரம். டேய், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா நாம இங்க இருந்து பிரியறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இன்னையில இருந்து 11 நாள் கழிச்சு 12வது நாள், அதாவது 21ஆம் தேதி காலையில இதே டைமுக்கு இதே இடத்துக்கு நீங்க 2 பேரும் வந்துடுறீங்க. நாங்க பிரின்சிபால் அங்கிளையும் பீட்டரையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்துடுறோம். ஓகே? ஓகே, டன். அப்புறம் என்ன, பிபி தான் டும் டும் தான். see you, bye. பிரியா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? விஜய், நீ இவ்வளவு நாளா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹாப்பியா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்னோட வந்து இவ்வளவு கஷ்டப்படுறியே. நாம ஒளிஞ்சு வாழ வேண்டியிருக்கே. அது நினைச்ச You're a fool, யார். வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, மங்கள வீணை கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே. வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, மங்கள வீணை கண்ணீர் ராகம் பாடாதே, கண்ணீர் ராகம் பாடாதே. உந்தன் மடி மீது பிள்ளை பாலே நான் விழ வேண்டும், ஒரு நாள் முழுவதும் உலகம் தீர நாளைய வேண்டும். உலகத்தை மறந்து மடிமேல் இருந்து என் உயிர் நான் விட வேண்டும், வரமொன்று நீ தருவாய். வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, மங்கள வீணை கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே.
எனக்காக பாடும் பாடலை கேட்டேன். வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே. வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே. மங்கள வேளை கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே. ஐயோ வயிற்று அடிக்காதடா பாட்டி சத்திரம். ஏய் சாவி போலடா. உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்னு தான் நாங்க ஊருக்கு போகாம உங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாவி சாவி புரிய அவங்களே. பீமா கோபி விஜய் பிரியா எங்கடா? சொல்ல மாட்டேன். இது உனக்கு 2வது தோல்வி. உள்ளப்படா. டேய் டேய் சலீம், என்னடாச்சு? விக்கி, என் மகளை பிடிச்சிட்டு வர சொன்னா இந்த தடியனை பிடிச்சிட்டு வந்திருக்க. டோன்ட் வரி அங்கிள், இவங்கள வச்சு அவளை பிடிக்கிறேன். என் மகளை கண்டுபிடிக்கல, நாம மெட்ராஸ்ல இருந்து மைசூருக்கு வந்ததுல அர்த்தமே இல்ல. யா, ஐ நோ தட். அம்மணி சீக்கிரம் வா. வர்றாங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பூ வித்துக்கிட்டு நிம்மதியா கிடந்தேன். மைசூருக்கு வா, மாளிகை கட்டலாம், மகாராணி ஆக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அதே பூவைத்தான் வித்து பழைக்க வேண்டியது. அம்மணி கவலையே படாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சிரிக்காத. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தைக்கு வழிய காணோம். வெத்து வெட்டு சிரிப்புல ஒண்ணு குறைச்சிருங்க. அம்மணி இன்னைக்கு சவால் விடுறேன். ஆடாவா, நீ சவால் விட்டு என்னாச்சு? யார் இந்த பிள்ளைங்க? அம்மாடி, ಅಮ್ಮ 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 ಯಾರಮ್ಮ ನೀವು? ಏನಾಯ್ತು? ಏನಪ್ಪ
ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ? நீங்க யாரு? நீங்க யாரு? ஐயா தமிழ்ல பேசுறீங்கய்யா. நம்ம ஊரு பிள்ளைங்க மாதிரி தெரியுது. அதானே. எந்த ஊருயா? நாங்க மெட்ராஸ். நாங்க மெட்ராஸ். மெட்ராஸ்ல இருந்து எங்களை மாதிரி பழைக்க வந்திருக்கீங்களா? பழைக்க வரல, ஓடியாந்துட்டோம். இருப்பானுங்களோ, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்க ஊரை விட்டே ஓடியாந்துட்டீங்களா? உங்க காதல் கதை ரொம்ப பிரமாதம். எங்க கதையை விட நல்லா இருக்கு. அட பைய, நம்ம கதை ஒரு கதை, அத பெருசா சொல்ல வந்துட்டேன். நம்ம உட்காருங்க. என் ராஜாத்தி, இத பாருங்க. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம். ரொம்ப நன்றி ஆச்சி. அப்படி யாராவது வந்தா நான் பாத்துக்கிறேன். யோ, சிரிக்காதையா, பிள்ளைங்க பயந்துட போகுது. இப்படி சிரிக்காதேன்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டு தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் சிரிக்கிறியே. அவரை விடுங்க. நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஐயோ, நான் இன்னும் மேஜர் ஆகலாச்சி. மேஜர் ஆகலையா? இன்னும்மா? ஆச்சி, அப்படின்னா அவளுக்கு 18 வயசு முடியல. இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு. என்னடா இது? 18 வயசு ஆகலைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? என்ன தம்பி இது? நான் என் பொண்டாட்டிய கட்டிக்கும் போது அவளுக்கு வயசு 13. விரல் சூப்பிக்கிட்டு இருந்தா. சீப்பா, நீ கூட தான் மூக்கு வலிக்கிட்டு இருந்த அசிங்கமா. ஆச்சி, இப்ப எல்லாம் அப்படி பண்ண முடியாது. சட்டம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறது கூடவா சட்டம் போட்டிருக்காங்க? ஆமா. போடட்டும் போடட்டும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு அந்த ஆத்தா கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன். அவ என்னடான்னா எனக்கு 2 குழந்தையா கொண்டாந்து கொடுத்துட்டா. கண்ணுங்களா, நீங்க கவலையே படாம இங்கேயே இருங்க. இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 10 மாசம் கழிச்சு ஒரு பேரனை பெத்து என் கையில கொடுத்துரு. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பேரனை பெத்துக்கலாம். பிள்ளைய பெத்துக்கலாம் சொல்லியா? பேரனா? என்ன வைக்கி, என்னாச்சு? இன்னும் பிரியா கிடைக்கலையா? நோ அங்கிள். அவளுக்கு 18 வயசு முடிய இன்னும் 5 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள அவளை கண்டுபிடிக்கல, அவ அந்த பரதேசி பையல கல்யாணம் பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அங்கிள், குட் ஐடியா. என்ன சொல்லு? பேப்பர்ல பப்ளிசிட்டி வித் பிரியாஸ் போட்டோ. குட். ஆச்சி, நாங்க என்ன குழந்தைங்களா? நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிட்டுக்குங்கப்பா, எனக்கு தெரியும். ஆனா முத தடவையா குழந்தைங்களுக்கு ஊட்டுற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. வாங்கிக்கப்பா. அம்மனே, இத பாரு. என்ன? குழந்தைகளுக்கு டவுன்ல இருந்து நல்ல Dress எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டுக்க சொல்லு. அட பரவாயில்லையே, உனக்கு கூட குழந்தைங்க மேல ஆசை வந்துருச்சே. என்ன? இவங்க 2 பேருன்னா எனக்கு உயிர். இவங்களாலதான் எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே அடிக்க போகுது. இத பாரு, குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்து. கண்டிப்பா. வெளிய கிளிய விட்டுறாத. நான் டவுனுக்கு போய் பூ வித்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. விஜய் விஜய், அந்த Dress எடு. ஆமாமா, பாரு பாரு, நம்மளும் பாக்கலாம். என்னதான் எடுத்துக்காரு? ஹாய், நல்ல Dress. வாவ், கோசி ஜாக்கெட். வாட் a pant. எம்மாடி, இங்க பாத்தியா? பேப்பர்ல உன் போட்டோ வந்திருக்கு. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆச்சி, எங்க அப்பா விளம்பரம் கொடுத்திருக்கார். இவ இருக்கிற இடத்த சொன்னா 1 லட்சம் ரூபாய் இனாமா கொடுப்பாரா. ஆத்தாடி, உங்க அப்பா பொல்லாத ஆளா இருப்பான் போல இருக்கே. அம்மாடி, இந்த பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வெளியில மட்டும் போயிடாதீங்க. அதுவும் டவுன் பக்கம் தலையே காட்டக்கூடாது. ஹாப்பி நியூஸ் அங்கிள், ஹாப்பி நியூஸ். நீ எப்ப ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்க? திஸ் இஸ் ரியலி ஹாப்பி நியூஸ் அங்கிள். வாட்? பிரியா கிடைச்சிட்டா. பிரியா கிடைச்சிட்டாளா? எப்படி? பப்ளிசிட்டி பார்த்து ஒரு பூக்கார வந்திருக்கான். அதோ அவன் வீட்ல தான் பிரியா இருக்கலாம். உண்மையாவா? எஸ் அங்கிள், பட் he is a greedy man. He is asking for 2 lakh rupees. 2 லட்சம் என்ன? அவன் எவ்வளவு கேட்டாலும் கொடு. பிரியா கூட்டிட்டு வா. ஓடு. ஓகே. விஜய், எங்க பிரியா? விஜய், ஏ பிரியா. ஏய், ஆச்சி, புடி புடி புடி. ஆச்சி. ஆச்சி, இப்ப நான் உங்க கண்ணு கட்டுறேன், நீங்க எங்களை பிடிக்க பிடிக்க மாட்டேன்னு பாக்குறியா? இப்ப பிடிக்கிறேன் பாரு. Catch me. பிடிக்கிறேன் பாத்தியா? பிரியா, ஆச்சி, என்ன இங்க இருக்கோ. எங்க இருக்கீங்க? எங்க? ஆச்சி, இங்க இருக்க. அட, ஒரு இடத்துல இருக்காம எங்க போயிடுச்சுங்க? உள்ள உட்கார்.
விஜய், பிரியா, பிரியா, விஜய், அட்டமா கட்டுறீங்க. ஐயோ, எங்க இருக்கீங்க? ஏ விஜய், பிரியா, திருட்டு பசங்கள கூடைக்குள்ளையா இருக்கிறீங்க. இப்ப பிடிக்கிறேன். ஐயோ, எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே. எங்க? அங்கதான் அந்த பொண்ணு இருக்கு. வா காட்டுறேன். அம்மனி, அந்த பொண்ணு பிரியா எங்க? ஏன்? பட்டணத்துல இருந்து அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அனுப்பி வைக்கணும். அவங்க காலையிலே போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? என்னடி வளர்ற? ஆமா, வீட்டை விட்டு ஓடி அந்த பசங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா வம்பு வரும், விரட்டி விடுன்னு நீதானே சொன்ன. அதான் விரட்டிட்டேன். நானா? பின்ன என்ன கொப்பனா? அடி பாவி. அசலூர் தம்பி, என் புருஷனுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை. நேத்து சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்காது, இன்னைக்கு சொல்றது நாளைக்கு ஞாபகம் இருக்காது. அவரை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிக்கிறதா? நெவர். இந்த ஆளை உடைச்சு பணத்தை வாங்குங்கடா. அடி பாவி, வேடிக்கை அடி பாத்துக்கிட்டு இருக்க. வேடிக்கை பார்க்காம என்னையா பண்ண சொல்ற? பணத்துக்கு ஆசைப்பட்டு அடைக்கலமா வந்த குழந்தைங்களை காட்டி கொடுக்க பாத்தியே, நீ நல்லா இருப்பியா? நமக்கு ஏன் கடவுள் குழந்தையே கொடுக்கலன்னு எனக்கு இப்பதாயா தெரியுது. ஆத்தாடி, உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாதுப்பா. காசுக்கு ஆசைப்பட்டு சமயத்துல கட்டின பொண்டாட்டி கூட வித்துருவேன் நீ. அம்மனி, அம்மனி, அப்படி சொல்லாத அம்மனி, அப்படி சொல்லாத. நீயும் திருந்திருவேன்னு நினைச்சேன். நடக்காது போல இருக்கு. உன்னோட குடும்பம் நடத்துறதை விட ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போயிடுறேன். அம்மனி, 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 நீ என்ன மன்னிச்சிரு அம்மனி. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சிட்டு இனி அந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டேன். ஐயோ, கடவுள் எனக்கு 2 குழந்தைங்களை கொடுத்திருக்கிறாரு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டியே. கவலைப்படாத அம்மனி, கவலைப்படாத. அதுக்கு எங்கேயாவது பக்கத்துலதான் போயிருக்கும். நான் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டாந்துடுறேன். நேசமாவா சொல்ற? என் 2 கண்ணு மேல ஆணையா சொல்றேன். பத்தியா, நேசம் சொல்றேன்னுட்டு போய் சொல்றியே. உனக்கு இருக்கிறதே 1.5 கண்ணு. அதை விடு, என் சிரிப்பு மேல சத்தியம். இப்ப நம்புறேன். இது பாரு, அந்த குழந்தைங்களை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாம். அதுங்க 2 இங்கேதான் இருக்குதுங்க. இங்கயா? கத்தாத. எங்க? விஜய், ஆம்பளை பிள்ளைய அடிக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பாடுபடுத்துறியே, உன்கிட்ட மாட்டிக்கிட்டு என் பையன் என்ன பாடுபட போறானோ. இன்னமே என்ன கேட்காம என் பையன் அடிச்ச, உன்னை கொண்டு போய் அந்த தண்ணியிலேயே எந்திரிங்க, எந்திரிங்க. முடியா, முடியா, முடியா விஜய். கதவை தர. ஐயோ, இந்த படுபாவிங்க திரும்பி வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னடா வெண்டக்கா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மரியாதையா போயிடு, இல்ல ஊடு கட்டி அடிப்பேன். பாடவராக்க போடா. உன்னை வீட்டுக்குள்ள போக விட மாட்டேன். கையெடு. முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள போக முடியாது. பாக்குறேன். யாரட தேடுற? மடைய. அந்த சிட்டுங்க 2 எப்பவோ பறந்து போயிடுச்சு. அதுங்க உன் கையில சிக்காதுடா. Go. Go on.
அம்மா கண்ணாயிரம் வீடு இதானே? ஆமா, அவர் என் புருஷன் தான். நீங்க யாரு? விஜய் 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 Hey, come on. Hey. கப்ரியா. விஜய் சீக்கிரம் ஓடிடா. விஜய் அவன் தூக்கிட்டு ஓடி போயிடுறான். Measure. Don't disturb me. மார்க்கெட்டுக்கு பொடா அறிவு கிட்ட முண்டும் என் உயிரே போனாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். வலிக்குது விஜய். விஜய் அம்மா விஜய் 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 ரொம்ப வலிக்குது விஜய். என்னால தாங்க முடியல. நான் பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லாத பிரியா. போயிட்டாரு பிரியா. யாருப்பா நீங்க? இந்த காட்டு மண்டபத்துக்கு எப்படி வந்தீங்க? என்ன ரத்தம்? எப்படி ஆச்சுப்பா? கையில குண்டு பட்டுருச்சு பாபா. பக்கத்துல யாராவது டாக்டர் இருக்காங்களா? இங்க 10 மைல் சுத்தி ஒரு கிராமம் கூட இல்லையப்பா. கவலைப்படாத, சரியாயிடும். முதல்ல குண்டை வெளியே எடுத்துட்டா உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்காது. எப்படி பாபா? இதோ வரேன்ப்பா. விஜய் வலிக்குது விஜய். அம்மா வேண்டாம் பாபா வேண்டாம். விஜய் நீயே எடுத்துரு. சரி தம்பி, நீயே எடுத்துரு. நான் போய் பச்சளை எடுத்துட்டு வரேன். வேண்டாம் 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 விஜய். ஐயோ அம்மா. ஐயோ
பிரியா பிரியா தம்பி என்ன பாபா? இப்ப பிரியாவுக்கு எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல பாபா. நேத்துல இருந்து நீங்க 2 பேரும் ஒண்ணுமே சாப்பிடல. இந்தாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி பாபா. நன்றிய கடவுளுக்கு சொல்லுப்பா. விஜய், இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? நல்லா தெரியும். 21. இன்னைக்கு உனக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சு, ரைட்? இனிமே நாம கல்யாணம் செஞ்சுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுல்ல? உங்க கல்யாணத்தை அல்லா பேர் மேல நான் செஞ்சு வைக்கிறேன்ப்பா. இல்ல பாபா, எங்களுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, அவங்கள எங்க போய் தேடுவீங்க? இன்னைக்கு எல்லாரும் மைசூர் பிருந்தாவன் கார்டன்ல எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. வரோம் பாபா. இந்த பாரு விஜய், நீங்க 2 பேரும் அங்க போறது ரொம்ப ஆபத்து. அது மட்டும் இல்ல, பிரியா வேற ரொம்ப பலவீனமா இருக்கா. நீ ஒண்ணு செய்ய, அவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துரு. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம். பிரியாவை விட்டுட்டா? ஆமா விஜய், பாபா சொல்றதும் கரெக்ட் தான். கவலைப்படாத தம்பி. பாபா, நீ போயிட்டு வாப்பா. இப்ப என்னடா பண்றது? பீட்டர், இன்னைக்கு தேதி 21. யாரு எங்க எப்படி பிரிஞ்சாலும் இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரே இடத்துல விஜயையும் பிரியாவையும் மீட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டோம். நம்ம பிளான் படி விஜயும் பிரியாவும் இன்னைக்கு ஆசையோட மைசூர் பிருந்தாவன் கார்டன்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. சலீம்! பீமா! சலீம்! பீட்டா! பிரின்சிபால் அங்கிள்! கோபி! பீமா! நீ அடிக்க அடிக்க நான் சும்மா இருக்கேன். அதனால என்ன கோழ நினைச்சிடாத. ஏன்னா வன்முறைக்கு பதில் வன்முறை இல்லைன்னு எங்க பிரின்சிபால் சொல்லியிருக்க. ஆனா அதே பிரின்சிபால் இன்னொன்னு சொல்லியிருக்கார். உயிருக்கு ஆபத்துக்கிற நிலைமை வந்தா கைய கட்டிட்டு சும்மா நிக்காத, புகுந்து விளையாடு. குத்துற குத்துற குடல் வெளியே வந்துடுறான். உன்னை கொல்லாம விட மாட்டேன் ராஸ்கல். நிறுத்தா. வெக்கிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ நீ உயிரோட பார்க்க முடியாது. அவங்க 4 பேரும் இப்ப என் கஸ்டடியில் தான் இருக்காங்க. நீ நம்ப மாட்ட. அதுக்காகத்தான் ஆதாரத்தோட வந்திருக்க. பீட்டர், இன்னைக்கு தேதி 21. யாரு எங்க எப்படி பிரிஞ்சாலும் இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரே இடத்துல விஜயையும் பிரியாவையும் மீட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டோம். நம்ம பிளான் படி விஜயும் பிரியாவும் இன்னைக்கு ஆசையோட மைசூர் பிருந்தாவன் கார்டன்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க. இப்ப நம்புறியா? உன் நண்பர்கள் உனக்கு உயிரோட வேணும்னா என் மகளை என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல உன் காதலிக்கு நீ தாலி கட்டுற அதே நேரத்துல உன் நண்பர்களோட கருமாதி நடக்கும். யார் வேணும்? காதலியா, நண்பர்களா? நான் சொன்னது உனக்கு சம்மதம்னா அந்த மலை மேல இருக்கிற பழைய மண்டபத்துக்கு நீ பிரியாவை கூட்டிட்டு வா. நான் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ற?
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியா? ஏன் யாரும் வரலையா? என்ன விஜய், என்னாச்சு? நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸும் உங்க அப்பா கஸ்டடியில இருக்காங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 4 பேரையும் உங்க அப்பா கொன்னு போட்டுருவாராம். அவங்க உயிரோட வேணும்னா உன்னை அங்க கொண்டு போய் விட்டுறணுமா? நீயா நண்பர்களா? இதுதான் என் நிலைமை. நீ என்ன சொல்லிட்டு வந்த? இந்த நிலைமையில நீ இருந்தா என்ன சொல்லுவ பிரியா? நண்பர்கள் தான் வேணும்னு சொல்லுவேன். இதத்தான் நானும் சொல்லிட்டு வந்தேன். விஜய், நீ எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கும் போது வேதனையா தான் இருக்கு. ஆனா உன்னோட நட்பை பத்தி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இது வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருந்தேன். இனிமே நான் உன்னை என் மனசுல வச்சு பூஜைக்கு போறேன். தம்பி, தூக்குல தொங்க போற கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனை டாக்டர் எடுத்துட்டு போவாங்க. அந்த டாக்டர் அவன் நல்லபடியா பார்த்து வைத்தியம் பண்ணி நல்லாக்கிடுவாரு. எதுக்கு தெரியுமா? தெரியும் பாபா, திரும்பவும் தூக்குல போடுறதுக்கு. அதத்தான் இப்ப நான் செய்ய போறேன். கவலைப்படாத விஜய், நம்மளத்தான் பிரிக்க முடியும். நம்ம மனச யாராலையும் பிரிக்க முடியாது. புறப்படு விஜய், போலாம். விஜய், காதல் கொண்டதிலேயே கண்ணீரா, காலமெல்லாம் இதுவே வரலாறா? நேற்று வரை அதுதான் வரலாறு. காதலர்கள் நினைத்தால் கதை வேறு. பழகிடும் உறவுகள் நிலையிடும் பொழுதில் இதயங்கள் தாங்காது. பிரிகின்றதே என் தேகம் எரிகின்றதே.
நந்தவனம் கடந்து உயிர் போகும் பாலைவனம் கடந்து உயிர் போகும் சோலைகளின் வசந்தம் உருவாகும் நாளை இந்த மார்கழி மாதம் போகும் மார்கழி கடந்து விட்டால் கை வந்து சேரும் என் ஜீவன் பிரிகின்றதே என் தேகம் ஏகின்றதே வான்முகிலை நான் அழைத்தேன் என் சோகம் சொல்ல என் ஜீவன் பிரிகின்றதே என் ஜீவன் பிரிகின்றதே என் ஜீவன் பிரிகின்றதே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? விக்கி விஜய், ஏன்டா பிரியாவை கூட்டிட்டு நீங்க வந்த? போயிடா, போயிடு. இதுக்காக வாடா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சியா பாவி. பிரியாவை கூட்டிட்டு ஓடி போயிடுறா. போயிடு. எங்களை பத்தி கவலைப்படாத ஃபூல். we are ready to die for you டா. பிரியா கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கடா. போடா ப்ளீஸ் போடா. No, எனக்காக உங்களை பலி கொடுக்க மாட்டேன். தலைவனுக்காக எத்தனையோ தொண்டர்கள் தீ குளிக்கிறாங்கடா. ஒரு நண்பனுக்காக நாங்க உயிர் தியாகம் செய்யக்கூடாதா? ஓடிடுறா விஜய், ஓடி. No, 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 எனக்கு நீங்க தான் வேணும். For God's sake Vijay, don't be crazy man. Get the bloody hell out of here. வேணாம்டா விஜய், நாங்க சொல்றத கேளுடா. ஓடி போயிடுறா. ஏய் சோமாரி, ஏன்டா எங்க உயிரை வாங்குற? ஓடி போயிடுறா நாயே. போடா. சார், நான் பிரியாவை அனுப்பிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அனுப்பிடுங்க. முதல்ல என் மகளை அனுப்பு. விஜய் விஜய் பிரியா, அழாத பிரியா. டேய் விஜய், என்னடா இப்படி மாடத்தரம் பண்ணிட்டியடா? அவ இல்லாம என்னால வாழ முடியும், பட் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. என்னப்பா இது? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு உன்னை விட்டுட்டாங்க, நாளைக்கு உன் கல்யாணத்துல வந்து அவங்க கலாட்டா பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு தாமா. அதான் கூண்டோட க்ளோஸ் பண்ண போறேன். Shoot him! சபாஷ். வாத்தியார் கையில பிஸ்டலா? ஆச்சரியமா இருக்கா? நான் இதுவரைக்கும் முன்ன பின்ன துப்பாக்கி தொட்டதே இல்ல. இதான் அரங்கேற்றம். நான் சுட ஆரம்பிச்சேன்னா கண்ணா பின்னான்னு சுட்டுருவேன், நீ சின்ன பின்னமா செத்து போடுவேன். அப்புறம் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள என் உயிரே போயிடும். அதுக்கு முன்னால அந்த குண்டனை கையில வச்சிருக்காங்கல்ல துப்பாக்கி, அதெல்லாம் கீழே போட சொல்லு. சொல்லண்டா, இல்ல மூளை செதறிடும். துப்பாக்கி கீழே போடுங்களா முண்டுங்களா? இவர்களுக்கு பந்தோபஸ்தா துப்பாக்கி கொண்டு வந்தாங்க, சரி. இப்ப துப்பாக்கிக்கு பந்தோபஸ்தா இவரு நிக்கிறாங்களே. ஓடி போச்சா முதல்ல? ஓடி போங்கடா தண்ட சொல்லுங்களா? நீ மாத்திரடா மூக்களை சுட சொல்றியா? மிஸ்டர் ரகுநாத், காதலுக்காக பெத்த தாய் தகப்பனையை தூக்கியது இந்த காலம் இது. ஆனா என் ஸ்டூடெண்ட் நட்புக்காக காதலியை தூக்கி எறிஞ்சிட்டு கண்ணீரோட நிக்கிறான்.
அந்த நாணயம் உங்ககிட்ட இல்லையே. எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராசஸ். கொலகாரன், கொள்ளக்காரன், கடத்தல்காரன் இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட நியாயம், தர்மம் எல்லாம் இருக்கு. அந்த தர்மம் உனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாத அந்த தர்மத்தை இப்ப நான் செய்ய போறேன். பிரியா அங்கிள். ஏய் தேங்க் யூ அங்கிள். மிஸ்டர் ரகுநாத், இந்த பிரின்சிபல் கடைசியா உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றேன். நாளை காலையில அந்த கோயில்ல விஜய்க்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி பார். குண்டு இல்லாம என்ன பண்ண போற? 2 பேரும் விளையாண்டு அப்புறம் வாங்க. ஓம் மகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்நிதம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தோபாஸ்கரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமுத்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. ஓம் கணானாம் கணபதிம் நவாமி கவிம் கவீனாம். என்னடா தெரியா தரமா வளர்ற? பிரியாவுடைய அப்பா ரவுடிஸோட வந்திருக்காரா? பிரின்சிபல் சார், இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் கவலைப்படாதப்பா, தைரியமா இரு. இப்ப நான் என்ன பண்றது? எங்கயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. அறிவு இருக்கா உமக்கு? ஒழுங்கா மந்திரத்தை சொல்லி கல்யாணத்தை முடிவு போய். ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ ஓம் தத்ருஷப்ராய நமஹ. இதுக்கு மேல யாராவது ஒரு படி ஏறுறீங்க? ஏறுனா என்னையா பண்ணுவ? என்ன பயப்படாதீங்க மிஸ்டர் ரகுநாத். நாங்க யாரும் குண்டர்களோ ரவுடிகளோ கொலகாரங்களோ இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க வரல. என் மகளை கூப்பிட்டு போக வந்திருக்கேன். அதுக்கு யாராவது குறுக்க நின்னா கொலை கூட செஞ்சிருவேன். நீங்க அதுக்கு தான் லாய்க்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் புஸ்தகம் கொடுக்க வேண்டியவங்க கையில துப்பாக்கி கொடுத்திருக்கிறேன். அதுவும் கூட யாரையும் கொலை செய்யறதுக்காக இல்ல. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்களை நாங்களே பாதுகாத்துக்கத்தான். தப்பில்லையே. ஓம் இந்திரா ஏதன் நமம இந்திராய ஸ்வாஹா ஓம் வருணா ஏதன் நமம வருணாய ஸ்வாஹா. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? அடிங்கடா! நீங்க செய்யற வேலையா இது? செய்ய வைக்கிறதே நீங்க தானே. அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி. எங்க நோக்கமெல்லாம் இந்த சின்ன சிறுசுங்க காதல்ல வெற்றி அடைஞ்சு சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துறத கட்டால பாக்கணுங்கிற எண்ணமே தவிர வன்முறையால இதை சாதிக்கணும்னு சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க யோசனை பண்ணதே கிடையாது. எங்க உயிரையே கொடுத்து அமைதியான முறையில இதை நடத்தலான்னு பார்த்தோம். ஆனா உங்க கூட்டத்துக்கு ஆயுதம் இல்லாத அமைதியை புரிஞ்சுக்க முடியல. துப்பாக்கிங்கிற வாயால குண்டுங்கிற வார்த்தையால பேசினா தான் புரியுது. என்ன பண்ற சொல்றீங்க? அடச்சி, உன் உபதேசம் யாருக்கு வேணும்? வெட்டுகிறா அவன் தலைய. தம்பி தம்பி சீக்கிரம் தாலி கட்டப்பா. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே எதுக்காக இவ்வளவு நேரம் இந்த துப்பாக்கியை காட்டி உங்களை மிரட்டிட்டு இருந்தனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி வர விஜய் எங்க நண்பனாத்தான் இருந்தான். ஆனா இப்போ உங்களுக்கு மருமகன் ஆயிட்டா. எங்க உறவை காட்டிலும் உங்க உறவு ரொம்ப நெருக்கமா போச்சு. உங்களுக்கு மனசு இருந்தா
அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைங்க 2 பேரையும் உங்க வீட்டுக்கு கூட்டி போங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் கோபம் தணியலன்னா இந்தாங்க, இதால எங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுடுங்க. ஆனா குழந்தைகளை மாத்திரம் வாழ விடுங்க பிளீஸ். இந்தாங்க. எவ்வளவு மோசமான தகப்பனா இருந்தாலும் தான் பொண்ணு விதவையாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டானா? விஜய், பிரியா, என்ன மன்னிச்சிருங்க. சந்தோஷம் தானே சார்? உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிற பிரின்சிபால் இல்லைன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். போடா பைத்தியார். ஒரு பிரின்சிபால ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிற உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா நான் கூட எப்போ செத்து போயிருப்பேன் தெரியுமா? ஆஹா, இந்த சந்தோஷத்தை கொண்டாட பேசாம காலேஜுக்கு 1 மந்த் லீவ் விட்டுறீங்களா அங்கிள்? காதல் செய்யுங்கள், காதல் செய்யுங்கள், காதல் எல்லோரும் எப்போதும் செய்யுங்கள். இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும்